வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எனக்கோ ஆண்டவருடைய அருகாமையில் இருப்பதே இஸ் பெட்டர். ஹலே பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்கம்மா கிளம்பிட்டீங்க? காசி ராமேஸ்வரன் எங்கேயாவது போக வேண்டியதானே, வயசாயிருச்சு, சாவ போகிற காலத்தில் சாமியை பார்த்துட்டு போய் சேரலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் சாவுற காலத்தில் சாமியை தேடி அலைஞ்சவங்க, நம்மளாம் வாழ்கிற காலத்திலே சாமியை பார்த்து வாழ்கிறவங்க. அல்லேலூயா. அவங்களாம் சாவுற காலத்தில் சாமியை தேடி அலைஞ்சி சாமியை பார்க்கவே இல்லை, பாவம். ஆனால் நம்மலாம் வாழ்கிற காலத்திலே சாமி நம்மளை தேடி வந்து இன்னைக்கு அவருக்கு அருகில் இருக்கிற ஒரு பாக்கியத்தை, நீங்கள் அவரோடு கூட மரித்ததுண்டானால் அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறீர்கள், நீங்கள் அவரோடு கூட பாடுகளை சகித்தது உண்டானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். அதனால் அவரோடு கூட இருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். சீசரில் ஆண்டவர் 12 பேரை வரவழைச்ச உடனே அந்த 12 பேரை தெரிஞ்சுக்கிட்டு அந்த 12 பேரை தான் கூட ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா, தன் கூட இருக்கவும். எதற்குவா சொல்லுங்க? கடவுள் நாங்க கடவுள் தான் கூட. சவுண்ட் கூட இருக்க மாதிரி இங்கே கவனிங்கடா, கேட்டாதான்டா தெரியும் எனக்கு. தம் கூட இருக்கவும் என்னவா? கடவுள் இயேசு சீசர்லாம் எங்கே வச்சுக்கிட்டாரு? எல்லா பேரும் அங்கே இருங்க, அங்கே இருங்க, நான் கூப்பிட்றப்ப மட்டும் வாங்க, வந்துட்டு என்ன செஞ்சிருங்க, போயிருங்க. நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்போ தான் வரணும். அதுக்கப்புறம்லாம் ஒரு பையன் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நம்ம ஊரில் இருக்க சாமியாரெல்லாம் அப்படி தான் இருக்காங்க, புரியல? அவங்க ஒரு நாள் மட்டும் பார்க்க கூப்பிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேடையை ஆடி ஈடி எல்லாம் பண்ணி அவரைக்காய் அறுத்த மாதிரி ஆடி ஈடி முடித்து அன்னைக்கு ஒரு நாள் அவர்களை பிரபலப்படுத்திடுவார்கள். அதுக்கப்புறம் அவங்க கூடாரவாசியாக உள்ளார போயிடுவாங்க, இவங்க வனவாசியாக ஊரை சுற்றுவாங்க. நிறைய பேர் பைத்தியம் முடிச்சா சுற்றுறான் நான் கோயம்புத்தூரில், புரியல? கேட்குறப்ப மிகவும் பரிதாபமாக இருக்குது. நம்ம கடவுள் அப்படி இல்லைங்க, கூடவே வச்சுக்கிட்டார். என்ன செஞ்சார்? சத்தமாக சொல்லுங்க, புரியல? ஆபிரகாமும் கூட கடவுள் இருந்தார், ஆனால் ஆபிரகாம் கூடவே இல்லை. ஈசாக்கோட கடவுள் இருந்தார், ஆனால் ஈசாக்கோடையே இல்லை. யோசேப்போட கடவுள் இருந்தார், ஆனால் யோசேப்போடையே இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தாம் பிள்ளைகளோடையே இருக்கணுன்ற முடிவு பண்ணிட்டார். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன், ஒரு பெலிவராக இருக்கட்டும், ஒரு பாஸ்டராக இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், முதல் தகுதி ஆண்டவரோட கூட நம்ம இருக்கணும், ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். இதுதான் முதல் தகுதி. ஹல்லேலூயா. இதுதான் முதல்ல வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிற விஷயம். சரி, நான் போன வாரத்தில் சொன்னேன், வரவு இல்லாமல் உறவு இல்லை. சொல்லுங்க, வரவு இல்லாமல் எப்படி வேணா எடுத்துக்கங்க. ஒரு மனுஷன், அந்த மனுஷன் அத்தனை மிருகத்துக்கு பேர் வைக்கிறான், அவ்வளோ மிருகத்துக்கு பேர் வைக்கிறத ஆண்டவர் பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாரு. ஏதாவது கிறுக்கு புத்தி ஏதாவது வருதான்னு பார்த்தாரு, வரவே இல்லை. ஏன்னா யானைங்கனே கூட்டிகிட்டு ஓடிடுறானான்னு பார்த்தாரு, பூனைகனையை கூட்டிகிட்டு ஓடி நான் இதை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொன்னானா என்னான்னு பார்த்தாரு. ஏன்னா இப்போ ஃபாரின்லாம் பூனையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாள், பொம்பளை பிள்ளைங்க நாயை கல்யாணம் பண்ணிக்கிறாள், பார்த்தீங்களா? ஆமாம், நாயை கல்யாணம் பண்ணிக்கிறாள், பூனையை கல்யாணம் பண்ணிக்கிறாள். ஒரு நாட்டில் கழுதையை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, புரியல? இப்படிலாம் ஜனம் இருக்குது. பார்த்தாங்க, ஏன்டா மிருகத்தை கல்யாணம் பண்ண, பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆணையை கல்யாணம் பண்ணிக்க, சோதம் குமாராவை போய் செத்துப்போ அப்படின்ட்டாங்க, புரியல? பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கலாச்சார சீரழிவுகள் இன்னைக்கு உலகம் முழுசும் பெருகிருச்சு, புரியுங்களா? ஆண்டவர் பார்த்தாரு, இவன் எதையாவது செலக்ட் பண்ணுறானான்னு பார்த்தாரு. இல்லை, அவன் நம்மளை போலே தான் இருக்கிறான், நம்முடைய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு, அவனுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்படின்னு ஆண்டவர் பார்த்தாரு. நான் பொண்ணு பார்த்து வைக்கிறேன்டா, நீ கவலைப்படாதரா அப்படின்னு போனார். ஒரு ரிப்பை மட்டும் எடுத்தார், நேராக ஆப்ரேஷன் தேட்டர் போனார், விடுன்னு வேலையை முடிச்சாரு. அழகாக கொண்டு வந்து அவன் விரும்புகிற அளவுக்கு பெண் இருந்தா பாருங்க, புரியுங்களா? யார் விரும்புகிற அளவுக்கு? அவன் விரும்புகிற அளவுக்கு அந்த பெண் இருந்திருக்கிறான், புரியுதா? வெறுக்கிற அளவுக்குலாம் இல்லை, சே அப்படின்லாம் சொல்லாமல் விரும்புகிற அளவுக்கு அந்த பெண் இருந்திருக்கா. பார்த்தோன்னே சொல்கிறான், என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறான் என்று அவளை சேர்த்து கொண்டான், இணைத்து கொண்டான். நன்றாக கவனித்து பாருங்க, ஆண்டோடைய படைப்பில் ஆண்டவர் மனுஷனை தனியாக தான் உண்டாக்குனார். ஆனால் தனியாக உண்டாக்குன மனுஷனுக்கு துணை வேணுன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அந்த துணை தாங்க ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளைகளை தந்துச்சு. அவன் ஆதி தகப்பன் என்றும் ஆதி தாய் என்ற பெயரும் வந்ததுக்கு காரணம் வரவு வந்தனால தான். திரும்பவும் சொல்கிறேன், வரவு இல்லாமல் விசுவாச வாழ்க்கை தொடங்கலை. ஆபிரகாமுக்கு ஒரு வரவு வந்தனால தான்
அந்த ஆபிரகாம் இன்னைக்கு விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனா இருக்கிறார். ஆபிரகாம் மட்டும் கர்த்தர் அழைக்கலைனா, அந்த மனுஷன் வரலனா, இன்னைக்கு இவ்வளோ பெரிய விசுவாசத்தை குறித்து நம்ம பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. தாவீதை பற்றி பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. புரியுங்களா? ஒரு ரூத்துன்ற ஸ்திரீ, புரியுதா, நகோமி பின்னாடி பிடிச்சிக்கிட்டே போனது தான் போவாசுடைய சந்ததியில் ஈசாய் வந்து பிறக்கவும், ஈசாயுடைய பிள்ளையாக தாவீது வந்து பிறக்கவும், தாவீதின் வம்சத்தில் ஆண்டவர் பிறக்கிற வாய்ப்பையும் தந்துச்சு. ஒரு வரத்து எவ்வளோ பெரிய உறவை உண்டாக்குறதுன்னு பாருங்க. நம்ம வீட்லேயும் அப்படிதான். நம்ம வீட்டில் பாருங்க, நம்மளாம் என்ன அப்படியேவா இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு வரத்து வந்துச்சு, மறந்துடக்கூடாது, மருமகன்னாக. புரியல? நமக்கு மனைவி, அவங்களுக்கு மருமக, அவங்களுக்கு அவர் மாமனார் மாமியார், மறந்துடக்கூடாது. அடுத்த புள்ள பிறக்குது. இப்போ மருமகன் மகள் எல்லாமே என்ன மாறிடுறாங்க? தாயும் தகப்பனா மாறிடுறாங்க, பிள்ளைகள் ஆயிடுது. எவ்வளோ பெரிய மாற்றம்! இப்போ தாத்தாவாயாச்சு. புரியல? இதெல்லாம் கொடுப்பனே கடவுள் எப்படி அற்புதமா! என்னைக்காவது எந்த கழுதையாவது இது என் புள்ளன்னு சொல்லியிருக்குதா? அந்த கழுதை குட்டி இது என் தாத்தான்னு சொல்லியிருக்குதா? சொல்லுங்க. எங்கேயா ஆடு மாடு என்னைக்காவது பாரு என் ஃபாதர் போறாருன்னு சொல்லியிருக்குதா? என் மதர்னு சொல்லியிருக்குதா? தோ என் கிராண்ட் மதர் போயிட்டு இருக்கிறாங்கன்னு அப்படிதான் சொல்லிச்சேன். நாயே பாருங்களேன், குட்டி போட்டு பால் நின்ன உடனே அந்த நாய் சாப்பிடும். அந்த குட்டி போய் வாய் வச்சுச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான். அதுக்கெல்லாம் வரத்தும் கிடையாது, உறவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நமக்கு மட்டும்தான் கடவுள் இப்படிப்பட்ட அற்புத உறவுகளை கொடுத்துருக்கிறார். அதனால் வீட்டில் கொடுத்த உறவுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடவுள் கொடுத்த சித்தி, பேசாத சித்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. பேசாத பிள்ளையாக இருந்தாலும் ஸ்தோத்திரம், மருமக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாமே கடத்த கொடுத்த வரவு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வரவு. இந்த வரவு கூட நிலைச்சி இருக்குன்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுதான் இன்றைக்கு பேச போகிறேன். எல்லா வரவுகளும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதில்லை. பாதியிலே வந்தது பாதியிலே போ. சொல்லுவாங்களே தொப்புள் கொடி உறவுடா அப்படின்னு வாங்க, அதெல்லாம் காணா போயிடும். எல்லா உறவும் போயிடும். புரியுங்களா? நான் திரும்ப உங்களுக்கு ஆழமான ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன். பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ வாழ்வில் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான உறவுல நம்ம எவ்வளவுக்கு வலுப்படணுமோ வலுப்படணும். இந்த உறவை மேன்மையாக எண்ணினவர்கள் உலகத்தை குப்பையாக எண்ணுகிறார்கள். இந்த உறவை தேவைக்காக எண்ணினவர்கள் உறவை முறித்து கொள்ளுகிறார்கள், பிரிந்து போகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பதிவு சென்றேன். திஸ் இஸ் அ லாஸ்ட் டேஸ். இது ஒரு கடைசி காலம். நம்மெல்லாம் ஆண்டோடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு வந்துட்டோம். நம்மளாம் ஆண்டோடைய பிள்ளைகள், மிக நல்லது. ஆண்டவரோடு இருக்க உறவுல வலுப்படணுமே தவிர பலவீனப்படக்கூடாது. எப்படி இந்த உறவு பலப்படுன்றதை அடுத்த வாரம் பேசுகிறேன். பட் இந்த உறவை நம்ம வலுப்படுத்தாமல் விடுறதுக்கே அந்த முறிவு ஸ்டார்ட் ஆகிடுது. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு ஸ்டெம்ப் எடுத்துக்கங்க. மேலே இருக்க மேல் மட்டம் முதல்ல முடியாது, உள்ளே இருக்க ஸ்டெம்ப்பு தான் ஃபஸ்ட்டு பிரேக், அப்படி உடையும். அதுக்கப்புறம் தான் வெளியே இருக்க உடைவெல்லாம் வெளியே தெரிஞ்சு சாயும். மரம் உடனே சாய்வது கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சம் அசைவை உண்டாக்கி, அந்த அசைவு முறிவாக்கி, அதன் பிறகு அது உடைந்து போகிறது. கிறிஸ்தவ வாழ்விலும் ஒரு மனுஷனுடைய பின்மாற்றம் வெளியே தெரியவே தெரியாது. திரும்பவும் சொல்கிறேன், இங்கே நிறைய பின்மாற்றக்காரர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்றீங்க? பேக் ஸ்லைடர்ஸ் பாஸ்டர்ஸ் கூட இருக்கலாம். புரியுங்களா? பேக் ஸ்லைடர்ஸ். பின்மாற்றம்னா என்ன? ஆதியிலே கிறிஸ்துவோடு இருந்த உறவை விட்டு பின்வாங்குவதுதான் பின்மாற்றம். ஆண்டவரோடு இருந்த அந்த வலிமையான உறவை, அந்த நேசத்தை, பாசத்தை விட்டு விலகுவதுதான் பின்மாற்றம். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உள்ளேயே நடக்கும். அது உள்ளேயே நடக்கும். சில காயங்கள் வெளியே தெரியாது, ஆனால் பலமான காயமாக இருக்கும். அதே போல் பின்மாற்றம் என்பது வெளியே சீக்கிரம் தெரியாது. சர்ச்சுக்குள்ளே எல்லாரும் பாடுவோம், எல்லாரும் ஆராதிப்போம், எல்லாரும் கைத்தட்டுவோம், ஆவியில் நிரம்போம், எல்லாம் செய்வோம். பட் ஆனால் கிறிஸ்துவுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது என்பதுதான் உண்மையான அர்த்தம் உள்ள வாழ்க்கை. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது.
பின்மாற்றம் அடையாத மனிதர்கள் உண்டோ என்று ஒரு பரிசுத்தவான் எழுதுகிறார். பின்மாற்றம் அடையாத மனிதர்கள் உண்டோ? அப்படி அவர் பின்மாற்றம் அடையவில்லை என்றால் எப்பொழுதே முன்னே போயிருப்பார்களாம். எங்க போயிருப்பாங்களா? போயிடுவாங்க, முன்ன போயிடுவாங்களாம். என்னன்னா அவங்களுக்கு அப்படி வாழ தெரியாதான். அதனால ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவாங்களா, ஐயா ஆண்டவரே உங்களை எல்லாமே எனக்கு வாழ தெரியாது, என்னை பேசாம என்ன செஞ்சிருங்க, கூப்பிட்டுருங்கன்றுவாங்களாம். அதனால அவங்களுக்கு இப்படி வாழ தெரியாது. அதனால பின்மாற்றத்திலே இல்லாத மனிதர்கள் உண்டோ, ஆனா பின்மாற்றம் அடையாமல் தேவனோடு வாழுகிற மனுஷன் இந்த பூமியிலே ரொம்ப நாள் சஞ்சரிக்க மாட்டான். அதான் உண்மை, அதான் நிஜஸ்தம். நீங்க அறிஞ்சிருக்கீங்களா அறியலையான்னு தெரியல. நம்ம சில பேரை பார்த்து மரணத்தை எல்லாம் நம்ம கவனிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவனோடு வைத்திருந்த வலிமை தான் அந்த முதிர்ச்சிக்கு காரணம். எல்லாம் கவனிச்சு. அப்போ நாங்களாம் ஆண்டவரோடு இல்லையா? இல்லை, நான் சொல்ல வர கருத்து வேற, சொல்ற கருத்து வேற. இந்த உறவை உரசி பார்ப்போமா? கொஞ்சம் கிறிஸ்துவோடு இருக்க உறவை கொஞ்சம் உரசி பார்ப்போம். இயேசு உரசி பார்த்தார் நிறைய இடங்கள்ல, நீங்க பார்த்துருக்கீங்களா? ஐஸ்வர்யவானை பார்த்துட்டு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தன் உடனே என்ன சொல்றான், அப்பொழுது யார் பிரவேசிக்க கூடும்? அப்பொழுது நாங்கள்லாம் எங்க போவோம்? அப்ப எங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? நன்றா கவனித்து பாருங்க. இப்ப ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே வலிமைப்படுகிறவன் இந்த கேள்விக்கு இடமே இல்லை. நன்றா கவனித்துக் கொள்ளுங்க. உறவு விரிசலை கொண்டு வருதுல, பிரேக்கப்பை கொண்டு வருது. சொல்றாங்களே சில பேர் சொல்லுவாங்களே, என்னடா அந்த பைய கூட ஃப்ரெண்டா சுத்தி இருந்தே என்னடா ஆச்சு, பிரேக்கப் ஆயிருச்சு. அந்த பொண்ணு கூடயே வண்டியில சுத்தி இருந்தியாடா, அது என்னடா ஆச்சு, பிரேக்கப் ஆயிருச்சு. புரியுங்களா? சரி, எங்கயா சர்ச்சுக்கு ஒழுங்கா வரல, பிரேக்கப் ஆயிருச்சு. ஆனா அது யாரும் சொல்றதே இல்லை. பாஸ்டர் சத்தியத்தை தான்டா பேசினாரு, அதுக்கேண்டா கோச்சுக்கிட்டு போனேன், பிரேக்கப் ஆயிருச்சு. இந்த முறிவு ஒரு நாள்ல வராது. நீங்க 5 வருஷமா சர்ச்சுக்கு வருவீங்க, மறந்துடக்கூடாது. கரெக்டா சண்டே வந்துடுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, ஆராதிப்பீங்க, கர்த்தரை துதிப்பீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க, எல்லாமே செய்வீங்க. ஆனா ஆண்டவரோட உறவா உங்களால் இருக்க முடியாது. இங்க வந்ததுலேருந்து என் நினப்பு முழுசு ஆண்டவர் மேலதான் இருக்குன்னு சொல்றவங்க கையை வைத்து இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை மறந்தேன், என்னையே மறந்தேன், மூழ்கினேன், என்னை மறந்தேன். சிஸ்டர் ஆராதனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி எந்திரிச்ச ஒரு ஆளை காமிங்க பார்க்கலாம். இல்ல அப்படிதான் சொல்லி கூப்பிட்ட ஒரு ஆளை காமிங்க பார்க்கலாம். அப்ப நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம்னு சொல்றீங்க, பிரேக்கப்ல தான் இருக்கீங்க. என்ன பாஸ்டர் சொல்ற? உண்மையா சொல்றேன், அது நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், முறிவு என்பது உண்டாகிற பொழுது அது ஒரு நாளில் உண்டாகுவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமா உள்ளார ஏற்படுகிற விரிசல் தான் முறிவை ஏற்படுத்தி கிறிஸ்துவை விட்டு உங்களை பிரிச்சிடும். கிறிஸ்து யாரையும் பிரிக்கிறது இல்லை. கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார், சமமா தான் நேசிக்கிறார். காட்டி கொடுத்தவனே பார்த்து என்ன சொல்றாருன்னா, சிநேகிதனே முத்தத்தினால் என்ன, அவர் அதுல எல்லாம் மாற்றமே கிடையாது. அவர் இன்னை வரைக்கும் அன்பிலே யாருக்கும் அலைவிடுவது இல்லை, பச்சாபாதமாயும் இருப்பதில்லை. எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறார். இவனை எப்படி ரசிக்கிறாரோ அப்படியே தான் என்ன ரசிக்கிறார். நான் உயரமா இருக்கின்றதுக்காக என்ன ரசிக்கிறது இல்லை, குட்டையா இருக்கின்றதுக்காக அவனை ரசிக்கிறது இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே, பரவாயில்ல சோப்பா இருக்குது, இந்த அம்மா மூலம் ரசிப்போம், அது கருப்பா இருக்கான், இன்னும் 10 நாள் கழிச்சு, அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ரட்சிப்புக்கு அவர் தூரமானவர் அல்ல. அவருடைய அன்புல அதுல எல்லாம் எதுலையுமே பார்ஷியாலிட்டிஸ் கிடையாது. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்மள்கிட்ட தான் பிரச்சனையே. பிரச்சனை யார்கிட்ட? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். திருமணமானவங்க தானே, யோசிச்சு பாருங்க. ஆதி அன்பு, கணவன் மனைவியை எடுக்கிற அந்த ஆதி அன்பு ப்ரெஷர் குறையாம, மெஷர் குறையாம நம்ம யார்ட்டையாவது இருக்குன்னு சொல்லுங்க, உங்களை இங்கே நிற்க வச்சு
நான் ஒரு கல்யாணம் மறுபடியும் பண்ணி வச்சிடுறேன். ப்ரெஷர் குறையாம, மெஷர் குறையாம இருக்கே. பாஸ்டர் உங்களுக்கு வேணா இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்குலாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்லிட்டு இருக்காரா? கூட உங்களுக்கு வேணா இல்லை இல்லைல்ல, அவருக்கு ப்ரெஷர் மெஷர் நிறையா இருக்குடா. ஆமாம், பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரும் மெஷரும் குறையாம இருக்குன்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் எழுந்து நில்லுங்க. உங்களுக்கு இப்போ மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். அவர் பவுனுக்காக கல்யாணம் பண்ணவர், உறவுக்காக கல்யாணம் பண்ணல. வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரே அந்தோனி. உறவுக்காக கல்யாணம் பண்றோமா, நகைக்காக கல்யாணம் பண்றோமா? பிரேக்கப். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நான் சொல்லுகிறேன், சொல்லலாம், நான் திரும்பி சொல்றேன், அந்த பிரேக்கப் அப்படின்றது நமக்கு ஃபினிஷிங் ஆகலை, முடிஞ்சு போல, உறவு முடிஞ்சு போல, உறவு ஓடிட்டு தான் இருக்குது, புருஷன் பொண்டாட்டியா தான் வாழ்றோம். ஆனால் அதே ப்ரெஷர் அதே மெஷர் இருக்குதா அப்படின்ற கேள்வி வரும் பொழுது இங்கே ஒரு தடுமாற்றம் எல்லாருக்குள்ளாரையும் இருக்குன்ற ஆமேன்னு சொல்லுங்க. தப்பே கிடையாது. இது என்ன வம்பா இருக்குது? இருக்கா இல்லையா? எப்போதும் சிரித்த முகத்தோட மனைவியோட அன்னைக்கு திருமணம் பண்ணால் இப்படி பேசியிருக்கீங்களா? அன்னைக்கு ஒரு கல்யாணத்தை சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். மறந்துடக்கூடாது. புருஷன் மாலையை போடுறான், மாலையை திரும்பி போடுறான், தவறி உழுது. கல்யாண மண்டபத்தில் ஒரே ஆறா விட்டா பாருங்க அவன். அப்புறம் கரெக்டாக போட்டான். எனக்கு ஒன்றுமே விளங்கலை. மாலை போடுறதுக்கு எத்தனை அடியா? பொழிச்சுன்னு விட்டுச்சு பாருங்க. ஹிந்தி கல்யாணம். எனக்கு இவ்வளோ புரியுங்களா? அப்புறம் கரெக்டாக போட்டான். கூட இப்போ ஃபோட்டோ பிடிக்கிறோம் சிரின்றான். அவனுக்கு எப்படி சிரிப்பு வரும்? அங்கே ஒரு விழுப்பு வாங்கியிருக்கானே. நன்றாக கவனித்து பாருங்க. அதாவது நம்முடைய திருமண பந்தம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. உடன்படிக்கை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதோடைய மெஷரும் அதோடைய ப்ரெஷரும் குறைவு இருக்குது, தாழ்ச்சி இருக்குது. இருந்தாலும் நாம் இணைந்து போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்றது ரெண்டே விஷயம். ஒன்று தேவனுக்காக, இன்னொன்று சமுதாயத்துக்காக. ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், சொல்லுவாங்களே ஊரில் கிராமத்தில், கழுதையை கட்டியாச்சு, கழுதைக்கு வாக்கப்பட்டுட்டா, அதுக்கு என்ன பண்ணுறது? வெட்டி உதைக்கிறப்பெல்லாம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆனால் இந்த உறவை விடுங்க. கிறிஸ்து முந்தி என்னில் அன்பு கூர்ந்து மறந்துடக்கூடாது. கிறிஸ்து தம்முடைய முழு டிவைனிட்டி எனக்கு தந்து, அவர் பாடி, அவருடைய ஃப்ளஷ், அவருடைய பிளட், அவருடைய டிவைனிட்டி எல்லாம் அவர் கொடுக்காதுன்னு எதுவுமே கிடையாது. வசனம் சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர். அவரோடு கூட 20 பவுன் கொடுக்காதிருப்பது எப்படி? பொண்ணை கொடுத்தவன் சும்மா கொடுப்பான் ஐயா? பிள்ளைக்கு எல்லாம் தான் செய்வான். தெய்வம் தன்னையே கொடுத்தவர், தாம் பிள்ளையே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆனால் எல்லாம் கொடுத்துமே பிரேக்கப் ஆகுது. ஏன்? எதனால? 2 பேர் எடுத்துக்கிறேன், திரும்பவும் போகிறேன் நகோமி வாழ்க்கைக்கு. நகோமிக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அந்த 2 மகனுக்கும் மோவாபிய ஸ்திரீல 2 பிள்ளைகளை எடுக்கிறான். ஒருத்தி பேர் ஒர்பால், ஒருத்தி பேர் ரூத். இப்பொழுது இவங்க நகோமியுடைய கணவர் இறக்கிறார், 2 மகன்களும் இறக்குறாங்க மோவாப் தேசத்தில். இப்போ 3 பேர் ஸ்திரீகள் தான் இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆகாரம் அருளினார் என்பதை நகோமி கேள்விப்பட்டு எழுந்து பெத்லேஹேம் போக புறப்பட்டால் கூட 2 பேருமே பிரயாணிக்கிறாங்க. இப்போ அந்த வாக்கியத்தை வாசித்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றாய், அப்பொழுதுதான் உங்களுக்கு விளக்கம் புரியும். அப்போ தான் நீங்களும் அதை புரிந்து கொள்வதற்கு முடியும். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பும்படி எழுந்து. யாரோட யாரோட யாரோட? மருமக்களோட கிளம்பிட்டா. மருமக்களையும் கூட்டு போறா. நல்லா கவனிச்சுங்க, நான் திரும்ப சொல்றேன்.
பல பிரசங்கங்கள் கேட்டிருப்போம், மருமகளெல்லாம் விட்டுட்டு போகலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் அவ கிளம்புனப்பே யாரை கூட்டி தான் கிளம்புறா? சத்தமாக சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை அப்படி தான் கூட்டு வந்திருக்கிறாரு. புரியல? மருமக்களோட எழுந்து திரும்பி வரும்படி எழுந்து நான் 2 மருமக்களோடு இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டார். பாருங்க, மருமக்களோட எழுந்து மருமக்களோட இருந்த அந்த கூடாரத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வார்த்தையை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் அப்ப 3 பேரும் போறாங்களா இல்லையா? ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா? மகன்க செத்து போனாலும் மருமகள்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. திரும்ப சொல்லுங்க, மகன்க இறந்தாலும் மருமக்கள்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. அவர் நல்ல மருமகளோடு எழுந்தால், மருமகளோடு புறப்பட்டால், மருமக்களோடு நடந்தால். சொல்லுங்க, மருமக்களோடு நடந்தால். பைபிளை நல்லா படிக்கணும், அப்பதான் புரியும். ரைட். இப்ப நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, இப்ப என்னங்க நடந்துச்சு? யாரோட சேர்ந்து எந்திரிச்சாங்க? நகோமியோட. யாரோட புறப்பட்டா? மருமகள். யாரோட வழி நடந்தா? மருமகள். இப்ப என்னங்க நடந்துச்சு? 7ஆம் வசனத்துக்கும் 8ஆம் வசனத்துக்கும் நடுப்புற நடந்து போயிட்டு இருக்கிறப்ப என்ன பிரேக்கப் வரதுக்கு அங்க காரணம் என்ன? நகோமியை வாய் திறந்து மருமக்களை திரும்ப போ சொல்வதற்கு காரணம் என்ன? படிப்போம். நாங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். இருவருமா? நீங்கள். நான் ஐயோ தேடிட்டு இருக்கிறேன். நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். நீங்கள் இருவரும் எங்க போங்க? உங்க அம்மா வீட்டுக்கு என்ன செய்யுங்க? திரும்பி போயிருங்க. சொல்லுங்க, திரும்பி போங்கப்பா, உங்க அம்மா வீட்டுக்கு போங்க, நீங்க தயவு செய்து போங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியல. மாமியார் இப்படிலாம் பேசுமோ? எனக்கு இதை படிச்சுட்டு இருந்தேன், நேற்று திரும்ப படித்து பார்த்தேன். சில நேரத்தில் இந்த பெண்கள் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, பாதி வழியில் ஒரு பாதி கதை சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆயுது. வந்துடக்கூடாது. எப்போ அவங்க டிக்ளரேஷன் பண்ணுறாங்கன்னு தெரியாது, எப்போ சில முடிவுகளை எடுப்பாங்கன்னு தெரியாது. திடீர்னு ஒரு நாணோதயம் உதிக்கும். புரிந்துடக்கூடாது. பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. புரியல? சில காலங்களுக்கு கடந்திருப்பீங்க. நம்ம நான் 30 வருஷம் திருமண வாழ்க்கையை கடந்து வந்திருக்கேன். எப்பா போய் துணி எடுக்கணும்ப்பா, வாங்கப்பா போயிட்டு வருவாங்க. சரி கிளம்பி போவோம். கடைக்குள்ளார போய் இறங்குவாங்க, உள்ளார போயிட்டு வேணாம் வாங்க வீட்டுக்கு போகணுவாங்க. வேணாம் வாங்க வீட்டுக்கு. எனக்கு துவக்கத்தில் திட்டிவிடுவேன்னா, இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்ட? வாங்கப்பா, வேணாம்ப்பா, வாங்க அப்புறம் எடுத்துக்கலாம்ப்பா. ஏன்ப்பா திடீர்னு? இல்லை ஒன்றும் மனசு ஒன்றும் யோசனை இல்லை, அப்புறம் எடுத்துப்போம்ப்பா. திடீர்னு எங்கிட்டாவது நம்ம முக்கியமான ஒரு விஷயம் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருப்போம். எப்பா கடையில் நிப்பாட்டுக்கப்பா அப்படின்வாங்க. என்னப்பான்னு? ஒரு துணி எடுத்துகிட்டு போகணும்ப்பா அப்படின்வா. இப்போ எதுக்கு துணி? விளங்காது. என்னவோ தெரியல, அவங்க நகோமியா என்னன்றதெல்லாம் தெரியல. நான் அதை படித்தேன். இப்போ எனக்கு ஒரு நாணோதயம் எனக்கு உதிச்சிச்சு. கீழே படிங்க. திரும்பி போங்க. மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. செத்து போன என் பிள்ளைக்கும் எனக்கும் கூட இருந்து கஞ்சி கிஞ்செல்லாம் ஊத்துனீங்க, அதனால எங்களுக்கு நீங்க செஞ்சதை கடவுள் உங்களுக்கும் செய்வாராக. நல்லா மகராசிகளா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொடக்கு போடுது. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய இருவருக்கும் வாய்க்கும் அதான வாய்க்கும். நான் வேற மாதிரி எடுத்துட்டேன். இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடைய கூட வருவோம் என்றார்கள். உம்முடன் கூட வருவோம். நீங்க இத படிக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்ச நேரம் விளங்காது. இது மாதிரி நம்ம ஆண்டவரை பின்பற்றுற நாட்கள்ல பல முறை இது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறோம், பல முறை அழுதுருக்கிறோம், பல தடவை அழுதுருக்கிறோம். பின்னோக்கே நான் பின்னோக்கே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே
சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், நோ டர்னிங் பேக், நோ டர்ன். இது மாதிரி 30 வருஷத்துல நானே ஒரு 150 தடவை சொல்லியிருப்பேன். நீங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க எனக்கு தெரியாது. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. புரியல. இப்ப பாருங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னா, அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். கூட எழுந்தே, கூட புறப்பட்டு, கூட வழியிலேயே நடந்ததுகளை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன? திரும்பி போங்க, திரும்பி போங்க. உங்க ஜாதிக்கு, உங்க ஜனத்துக்கு நீங்க பாட்டு போங்க அப்படின்னு சொல்லி வரட்டவ. இப்ப பாருங்க, என்னோடு ஏன் வருகிறீர்கள்? கிளப்புனதே நீனு. இப்ப அதுதாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. கொஞ்ச நேரம் ஏன் கூட எதுக்கு வரீங்க? எதுக்கு வரீங்க? முதல்ல முத்தமிட்டு அனுப்புறா, இப்ப திட்டுறா. ஏன்டி அவங்க பின்னாடி வரீங்க? போங்கடி மலை அப்படின்றா. புரியல என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? பேசுது பாருங்க. ரைட்டு. என் மக்களே, திரும்பி போங்கள், திரும்பி போ. நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு, இது பாரு ட்ரீம்ஸ்க்கு போயிடுச்சு பாருங்க. அடுத்தது, பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது, கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால். உங்கள் இப்ப என்ன சொல்லிட்டா? உங்கள் மித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால். அவள் எப்படிலாம் திட்டிருப்பாங்க. உங்களை பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமா இல்லை. நான் இப்ப சொல்றேன், உங்களால் தாண்டி என் பிள்ளைய இழந்து அப்படின்னு இருப்பா. உங்க ஊரால தாண்டி என் புருஷனை இழந்து அப்படின்னு இருப்பா. இப்ப என்ன சொல்றா? உங்களால தாண்டி எனக்கு மன துக்கமே வந்திருக்குது. இந்த ஊருக்கு வராம இருந்தோம்னா நானும் என் புருஷன் என் பிள்ளைகள்ல ராசா மாதிரி இருந்திருப்போமே. இன்றைக்கு உங்க ஊருக்கு வந்து உங்க ஊர்ல வாக்கப்பட்டு என் பிள்ளைங்க அவங்களும் செத்து என் புருஷனும் போய் உங்களை பார்க்குறப்பல எனக்கு சந்தோஷமாவா இருக்கு. போயிருக்கடி, தயவு செய்து திரும்பி போயிருக்கடி அப்படின்ற அந்த அம்மா. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். நாங்க முன்னாடி அழுதாங்க, இப்ப இவ சொல்ல சொல்ல என்ன பண்றாங்க? சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ, உனக்கு மட்டும்தான் முத்தம் கொடுக்க தெரியுமா? எனக்கும் கொடுக்க தெரியும். புரியல? அவர் பாத்தீங்கன்னா தன் மாமியை முத்தமிட்டு போனாள். சொல்லுங்க பார்க்கலாம். முத்தமிட்டு போனாள். பிரேக்கப் ஆயிருச்சா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ஆயிருச்சு. பிரேக்கப் ஆயிருச்சா இல்லையா? ஆயிருச்சா இல்லையா? ரைட். இப்ப நான் சம்பவத்துக்கு வருவேன். திரும்ப படி. ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். நகோமி நல்ல விஷயம் சொன்னனால பற்றிக்கிட்டாளா? சொல்லுங்க. அவளை மட்டும் வரைச்சு விட்டுருவோண்டி, நீ மட்டும் இருடி அப்படிதான் சொன்னாளா? அவ பேசின வார்த்தைக்கு பின்னாடி கூட போக முடியாது, தூரமா கூட போக முடியாது, ஏன் அந்த வழியில கூட போக முடியாது. புரியல? வெசனமா இருக்கடி உங்களை பார்க்குறப்ப அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? உங்க மாமியார் உங்களை பார்க்குறப்ப, நம்ம சபையில் இருக்க ரூத்தம்மா மாறல, உங்களை பார்த்து உங்க மாமியார் உங்களை பார்க்குறப்பல எனக்கு வயிறே எரியுதுடி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த கிளவி மூஞ்சில முழிக்கவே மாட்டேன். என்ன பேச்சு பேசுது அந்த கிளவி? சாக போற காலத்துல என்ன பேச்சு பேசுது? நான் என்னத்தை அப்படி பண்ணேன்? என் பவனை தூக்கிட்டு போயிட்டியாடி அப்படின்னு. பாருங்க, இந்த சம்பவம் நிகழ்வை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், ஒருவள் புறப்பட்டு தன் மருமக்களோட எழுந்து புறப்பட்டு பெத்லகேம் தேசத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மாமியார் பார்த்து சொல்லுகிறார், திரும்பி போங்கள். நான் வேணாம், போங்க. என்னால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, நீங்களும் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, போங்கன்னு சொல்கிறார். இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருபால் அவளை முத்தமிட்டு போகிறார். ரூத்தோ விடாமல் பற்றி கொள்கிறார். ஆண்டவர் நம்மளை நேசிச்சு
கிருபையினால நம்மளை ரட்சித்து அபிஷேகித்து அவருடைய பிள்ளையா நம்மளை கொண்டு வந்து இன்னைக்கு பயணிச்சிருக்கோம். இந்த பயணம் கஷ்டமா இருக்கா லகுவா இருக்கா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இந்த பயணம் கஷ்டமா இருக்கா லகுவா இருக்கா? பாருங்க, சொல்றாங்க, சத்தமா சொல்லுங்க, தப்பு கிடையாது. சொல்லுங்க. சிலுவை சுமந்தோரா சீசராகவோ சிந்தை வாழ்வேலோ தாழ்மை தரிப்போ அவரே தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அவரே தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 பிரேக்கப் ஆயிடுச்சு. என்னடா ஈன்னு சத்தம் மட்டும் கட்டிருக்கேன்னு பார்த்தேன். போய் நல்லா கவனிச்சுப்பா. நான் ஒரு சர்ச் போயிருந்தேன், ப்ரீச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ப்ரீச்சிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்கன் போட்டாங்க, கிட்டாரை போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. ரசங்க வீடு ஏறிட்டு ஒரு பாட்டு போலாம் திரும்பி பார்க்குறேன், ஒருத்தரையும் காணோம். எங்க நான் பாஸ் எங்க? இது அவங்களுக்கு பிரேக். இப்படி திரும்பி பார்க்குறேன், ஒருத்தர் எத்தாப்புல நின்று சம்சாரத்தை டீ குடிச்சிட்டு இருக்கான். பாட்டு இது பரவாயில்லங்க. ஒரு பாரம்பரிய சபையில் ஒரு பிரசங்கம் பண்ண கூட்டாங்க நாகர்கோயில். போய் பிரசங்க பீட ஏறும்போது பார்க்குறேன், அந்த ஆர்கன் வாசிக்கிற வயசான ஐயா காணோம். என்னன்னு பார்க்குறேன், வெளியே நின்றுக்கிட்டு சுருட்டு குடிச்சிட்டு இருக்காரு. என்ன தூக்கி வாரி பிடிச்சு, என்னடா சுருட்டு குடிக்கிறாரு? முடிஞ்சோன்னா ஐயர்கிட்ட கேட்டேன், அவராது சுருட்டு குடிக்கிறாரு. சில பேர் பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னென்னவோ பண்ணுவாங்க, ஒன்றும் செய்ய முடியாதுங்கய்யா. அதுக்காக தான் உங்களை மாதிரி ஆளை கூப்பிட்டு மனம் திரும்புங்கள் பரலோராஜ்யம் சமீபத்திற்கு பிரசங்கம் பண்ண சொல்கிறோம். நன்றாய் கவனித்து பாருங்க. நீங்கள் நானும் பிரயாணிக்கிற பாதை கடினமான பாதை, லகுவான பாதை, மோட்சத்துக்கு போகும் வழி இடுக்கமும் நெருக்கமுமானது. அதில் பிரவேசிக்கிறவரோ சிலர். பாதாளத்திற்கு போகும் வாசல் விசாலமாய் இருக்கிறது, அதில் போகிறவர்கள் அநேகர். ஒரு ரூத்தால மட்டும்தாங்க அது வழியா போக முடியும். ஒரு பாலால போக முடியாது, அது அடங்கா பிடாரி. ஒரு பால்னா பிடாரின்னு அர்த்தம், அடங்காததுன்னு அர்த்தம். நீ கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு இன்னைய வரைக்கும் அடங்காம இருப்பினா உன்னால தொடர்ந்து கஷ்டத்திலோ நஷ்டத்திலோ பாடுலோ துன்பத்திலோ இயேசுவை பின்பற்ற முடியாது. சந்தோஷத்துல பின்பற்றுவாங்க. கிறிஸ்துமஸ்க்குலாம் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்துமஸ்க்குலாம் வருவாங்க, நியூ இயருக்கு வருவாங்க, ஈஸ்டருக்கு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேர் மாசத்துல வர மாட்டாங்க, திருவிழந்துக்கு வந்துட்டு போவாங்க. நம்மளை பார்த்து பிரைஸ்லா பாஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு வாங்க. வந்துடக்கூடாது. ஏன் கிறிஸ்துவை நாள் நெருக்கமாய் பின்பற்ற முடியல? அது ஒரு இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி. உறவா இருக்கிறவன் மட்டும்தான் அதுல உறவு கொள்ள முடியுமே தவிர தேவைக்காய் வந்தவன் தொடர் பயணம் செய்ய முடியாது. இடர்கள் வரும். கூட்டு போன நகோமி என்ன சொல்றா சொல்லுங்க. இப்ப ஒருத்தர் இந்த சபைக்கு உங்களை கூட்டு வராங்க, கூட்டு வந்துட்டு இன்மேட்டு சபைக்கு நீங்க வராதீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏங்க எனக்கே பிடிக்கல, உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா எப்படி இருக்குன்றீங்க? ஏங்க பிடிக்கல? அதுதான் எனக்கு என்னன்னே தெரியல. அவர் நின்று பேசினா கப கப கபன்னு எரியுது, நான் பேசினா அவங்களுக்கு எரியுதான். இதுவே
சில்வஸ்டர் வந்து பாடினா அப்படியே மனம் குளிருது. இன்னும் கொஞ்ச நாள்ல எப்ப எரியும் தெரியாது அவனுக்கு. இன்னும் தெரியல, அவரை எத்தாப்புல பார்த்தாவே அந்த பக்கம் போகணும் போல தோணுது. ஏங்க அதுதான் தெரியல, ஆவியானவர் என்ன வேற மாதிரி நடத்துறார். சரி ரைட்டு நடத்தட்டும். இப்ப என்ன செய்யலான்ற பக்கத்துல இருக்கிறவனையும் கிளப்புறேன். மதரக்கூடாது, என்னாலும் உட்கார முடியல, நீனும் உட்காரக்கூடாது. நான் தான் உன்னை இந்த சபையை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நீ இனிமேல் இந்த சபையில் சாரதா சில்க்ஸில் துணி வாங்கக்கூடாது. சாரதாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் நான். என்ன கேட்காம நீ எதுக்கு போய் அங்கே போய் துணி எடுக்கிற? அப்படி கேட்குற மாதிரி இருக்கு. நீனும் நிரந்தரமல்ல, நானும் நிரந்தரமல்ல. சரீரமாகிய சபை இன்னைக்கு நிரந்தரமா இருக்கும். இல்லைங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் யோவான் சுவிசேஷத்துல ரொம்ப அற்புதமான ஒரு அருமையான ஒரு தகவலை கொடுக்குறாரு. அப்பத்தை வச்சு பேசிட்டு இருக்கிறவர் சொல்லிட்டாரு, நானே ஜீவப்போம், என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் உயிரோடு இருப்பான். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்துல பங்கு இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சுன்னா யூதர்கள் இடறினார்களாம். என்ன செஞ்சாங்களா? சத்தமா சொல்லணும். யூதர்கள் இடர்கள் வருவது அவசியம். இடர்கள் வரும். இடர்கள், நான் திரும்ப சொல்லுகிறேன், ஒரு மரம் வலுப்பெறுகிறது என்று சொன்னால் அது அசைவதனால் வலுப்பெறுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இடரல் வரணும். சொல்லுங்க, இடரல் வரணும். ஆமா, ஒருத்தர் சொன்னாராம், காலையில் எழுந்து ஜெபம் பண்றாராம், பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இன்றைக்கு இந்த கண்ணால் யாரையும் நான் தவறாய் பார்க்க கூடாது. நான் யாரிடத்திலும் வாய் தவறி கூட பேசக்கூடாது. நான் போகிற இடத்துல அப்படிப்பட்ட நபர்களே வரக்கூடாது. யாரா அப்படிப்பட்ட நபர்கள்? கண்ணுக்கு கவர்ச்சியா ஒரு மனுஷனோ பெண்ணோ என்ன செய்யக்கூடாதான், வந்துடக்கூடாதான். விவேக்கு ஜெபம் பாருங்க, அந்த வழியை ஒருத்தர் வரக்கூடாது. ஆண்டவரே, நான் ரோட்டில் போனேன்னா அப்படியே போயிட்டு அப்படியே வரணும். உன் கண்ணுக்கு கலிங்கம் போடுன்னு சொல்றதெல்லாம் கேட்கல. கண்ணு முன்னாடி ஒரு பெண் வரக்கூடாது, ஒரு ஆண் வரக்கூடாது, இதெல்லாம் வரக்கூடாது. ஆண்டவரே, நிறைய பணம் என் கையில் வரக்கூடாது, வேணாம், தோத்துறோம் 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 அப்படியே சொல்லிட்டு போனானா. இவன் இடறுவானா விழுவானா? சொல்லுங்க, விழுந்துகிட்டே இருப்பான். இடர்கள் வரும், இடர்கள் வரும். நாங்க கூப்பிட்ட நகோமிய மருமக்களை பார்த்து சொல்றா, திரும்பி போங்க. எப்படி இருந்திருக்குன்றீங்க? அந்த ஊர்லயே சொல்லியிருந்தா கூட அவளை போயிருப்பாள்னு வச்சுக்கோங்க. அங்கேயே விட்டுருந்தா அப்புறம் பாதி வெளியில பார்த்து அவள்ல திரும்பி போகணும்னா எப்படி இருந்திருக்கும்? ஒரு பால் மனசுலேயே வச்சிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். மறந்துடக்கூடாது. பாவி பாதி வெளி வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு அவ பக்கத்துல இருந்த ரூத்தையும் நோண்டிருப்பா. தேவையில்லாத வேலை. அந்த கிளவி கூப்பிட்டுச்சுன்னு 2 பேரும் புறப்பட்டு பாதி வெளியில நான் மட்டும் போறேன், நீங்களாம் போங்கடின்னுது. தேவையா? வாடி நீனியும் கூட. அவ பதிலே பேசல, பதிலே பேசல. என்ன பிரதர், உங்களை சபைக்கே ஆளே பார்க்க முடியல, மனசு சரியில்லை. அவனுக்கு மனசு சரியில்லைன்னா அவனை விட்டு. எனக்கும் என்னவோ தெரியல பிரதர், மனசு சரியில்லை. அப்ப கிளம்பு. நன்றாய் கவனித்து பாருங்கள். ஒருவர் நம்மளை இடர வைக்க வருகிறார் என்று சொன்னால் நீங்கள் இடறுவது தப்பு இல்லை, விழுவது தான் தப்பு. இடர்கள் வரணும். ஆனா இடர்கள் உங்களை என்ன செய்யணும்னா உங்க பேஸ் மட்டத்தை ஸ்ட்ராங் ஆக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிப்பவன், சத்தமா சொல்லுங்க. நான் என்னுடைய ஊழிய பயணத்துல 30 வருடம் பல ஊழியர்களை சந்திச்சிருக்கிறேன். பெரிய தேவ மனிதரோட ரூம்ல தங்கி இருக்கிறேன், பழகி இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன், வந்திருக்கிறேன். நிறைய தேவ மனிதரோடு இருக்கிறேன். எல்லாருமே ஒரே குணத்துல இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் பல குணங்கள் இருக்கும். மறந்துடக்கூடாது. ஒரு நாள் என்னுடைய பிரின்சிபாலை திடீர்னு வந்து சொன்னாரு, அறிவிட்டவனே பிச்சு போட்டு வந்தாவன் அப்படின்னாரு. எதுக்கு சொன்னாருன்னு எனக்கே தெரியாது, எதற்கு சொன்னாருன்னு எனக்கே தெரியாது. போய் அவன் ரூம்ல உட்காந்து அழுகுறேன். பிரின்சிபால் எதுக்கியா என்ன திட்டுனா? ஒண்ணுமே செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறேன். 2 நாள் கழிச்சு வந்தாரு, அப்படி ஹக் பண்ணாரு, ஒரு முத்தம் கொடுத்தாரு. பீட்டர் சாரி அப்படின்னாரு. அப்ப 2 நாள் வரைக்கும் நான் பட்ட பாடு எப்படி இருந்திருக்கும்? 2 நாள் வரைக்கும் அந்த மனுஷனை எப்படிலாம் என் மனசுல திட்டிருப்பேன். சொல்லுங்க, உண்மையே சொல்லுங்க. சரியான வழுக்க தலைப்பையன், புரியல? ஆமா, என் மனசை உடச்சு விட்டேடா. என் ஃப்ரெண்டு சொல்றாங்க,
பீட்ரு யாரையுமே திட்ட மாட்டார். பீட்ரு எப்படி பீட்ரு ஒன்று திட்டினாருன்றாங்க, தட்டி விடுறாங்க. பக்கத்தில் அது எரிகிற நெருப்பில் எப்படி இருக்குன்றீங்க. 2 நாள் வரைக்கும் என்னால் முடியல. போய் ஜெபம் பண்ண உட்கார்றேன், என்னால் ஜெபம் பண்ண சொல்லுங்க முடியல. கண்ணை மூடுறேன், ஜெபம் வர மாட்டேங்குது. போய் ஊழிய செய்ய ட்ராக்ஸ் கொடுக்குறேன், இயேசு நேசிக்கிறாரு, வாயை தவறி கூட வெளியே வர மாட்டேங்குது. மதர் கூட இருக்கு. அவரை பார்த்தோன்னே அந்த வழியை விட்டு விலகி போகிறேன். இப்படியே தான் 2 நாள் சம்பவம். 2 நாளில் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், அப்பா என்னால் முடியலப்பா, பேசாமல் வேலைக்கு போகிறேன், இதுக்காக பிரின்சிபாலை வச்சா சோதனை நடத்தணும் அப்படின்னு. 2 நாள் ஆண்டவர் திரும்பி அனுப்பிவிட்டு அவரை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தார். சாரி பீட்டர், சாரி அப்படின்னார். அவர் மரண தருவாய் வரைக்கும் என்னோட அவ்வளோ நெருக்கமாக இருந்தார். அப்போ இடர்கள் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, இடர்கள் வந்திருக்கா வரலையா? சத்தமாக சொல்ல மாட்டேன்றீங்களே. வந்திருக்கா இல்லையா? சொந்தத்திலேருந்து வரும், பந்தத்திலேருந்து வரும், நெருக்கத்திலேருந்து வரும், என்கிட்ட வரும், உங்கள்கிட்ட வரும், எங்கிட்ட இருந்து வேணாலும் வரும். ஆனால் அது அவசியம். சொல்லுங்க, பாயை திறந்து சொல்லுங்க, அது அவசியம். நான் கிறிஸ்துவுக்குள் பலப்பட, கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ள, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க இடரல்கள் அவசியம். அவசியம். இடரல் அடையாத மனிதன் உண்டோ? ஜீசஸ் பாடி ஆஃப் கிரைஸ்ட பத்தி பேசிட்டு இருக்கிறாருங்க. அப்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு, ஃப்ளஷை பத்தி பேசிட்டு இருக்காரு, உறவை பத்தி பேசிட்டு இருக்காரு. என் ரத்தம், என்னுடைய மாம்சம், இதை நீ சாப்பிடல, பானம் பண்ணலன்னா உனக்கு உறவு கிடையாதுறான்றாரு. யூதர்கள் இடறினார்கள். 2வது, அவரை பின்பற்றின அநேகர் அவரை விட்டு போயிட்டாங்க. இப்ப கடைசியில் திரும்பி பார்த்தா 12 பேர் மட்டும் நிக்கிறாங்க. ஜீசஸ் சொல்றார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்கிறார். என்னவா? நீங்களும் போய்விட? ஆமா. இப்ப நீங்க உங்கள்ட்ட இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? வாய் திறந்து நீங்க சொல்லுவீங்கன்னு தான் காத்திருந்தோம். நாங்களாம் ஒரு பால்கள். நீங்க வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லுவீங்க தான். ஒரு பால் உண்மையாகவே நகோமியை பின்பற்றவில்லை. அவள் இருதயம் மோவாபில தான் இருந்துச்சு. ரூத்து போகிறாள் என்பது மித்தமாய் கூட போனாலே தவிர உண்மையான பின்பற்றுதல் இல்லை. இங்கேயும் நிறைய பேருக்கு மோவாபில தான் இருக்கு. எங்க இருக்கு? மோவாபில தான் இருக்கு. வந்துடக்கூடாது. ஆண்டவர் மேல இருந்து தரமாட்டாரா, கீழே இருந்து தரமாட்டாரா, இங்க இருந்து வராதா, அங்க இருந்து வராதா, கூட உட்கார்ந்தா வலிக்க கூடாது ஆண்டவரே, சாஞ்சா முதுகு வலிக்க கூடாது ஆண்டவரே, தலைவலி எனக்கு ஒரு நாள் வரக்கூடாது ஆண்டவரே. காலையில் எழுந்திரிச்சங்க அப்படி வலிங்க. எழுந்திரிச்சு பச்சை ஷவரை திறந்தேன், நல்ல தண்ணியை ஊற்றுனேன், தோத்துனேன், அல்லேலூயா. நேராக போனேன், கர்த்தாவே இன்னைக்கு அவன் எனக்கு சுடுதண்ணியாக வச்சிருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு போய் உட்காந்தேன். என்ன பாச வேணா? சுடுதண்ணி தாண்டா வேணும் அப்படின்னேன். சூடாக தண்ணியை குடித்தேன். நான் பாட்டுக்கு இருந்தேன். தலைவலிக்குதுன்னுக்கு சில்வஸ்டர் ஆராதனை நடத்த எனக்கு தலைவலிக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் நம்ம விசுவாசிலாம் சொன்னோம், எங்களுக்கும் தலைவலிக்குது உங்கள் பிரசங்கத்தை கேட்டு. மதர் கூட நாங்களே லிஃப்ட்லேயே இறங்கி வீட்டுக்கு போயிடுறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு வழியை தாங்காம வாழ்ற மனுஷனா இருந்தா நீ எதுக்கு கிறிஸ்தவன்? உன் சிலுவையை உன்னால சுமக்க முடியலன்னா நீ எதுக்கு கிறிஸ்தவன்? ஆண்டவர் அடுத்த வீட்டு சிலுவையோ எந்த வீட்டு சிலுவையோ யோசிச்சு பாருங்க. மாடு வீட்டு சிலுவையோ கீழ் வீட்டு சிலுவையோ சுமக்க சொல்லல. இதெல்லாம் என்னடா அது டேபிள் மேட்டு தான் வைக்கிறாங்க. மறந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, புரியுங்களா? இந்த அவன் எந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் இந்த வீட்டில எல்லாம் நீங்கள் இருக்க டேபிள் மேட்டு உங்கள் வீட்லேயும் வாங்கிக்கின்றான். புரியுங்களா? அதெல்லாம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், மாடு வீட்டு சிலுவை எனக்கு வேணாம், ஏத்த வீட்டு சிலுவை வேணாம், பக்கத்து வீட்டு சிலுவை வேணாம், என் கொழுந்தியா சிலுவை வேணாம், என் ஓப்படியா சிலுவை வேணாம், என் பொண்டாட்டி சிலுவை எனக்கு வேணாம், என் புருஷன் சிலுவை வேணாம், என் சிலுவையை சுமக்க எனக்கு பலந்தார். கேள்வி தெளிவாக சொல்லுங்க பாருலாம். நம்ம எல்லாம் இப்போ எப்படி தெரியுமா சொல்கிறாங்க? என் சிலுவை ஆண்டவர், என் பொண்டாட்டி என் சிலுவை. யார் சொன்னா அப்படின்னு? தவறான கணிப்பு. நீங்கள் இப்பொழுது ஒரு சிலுவை சுமக்கல, 2 சிலுவை சுமக்கிறீர்கள். பொண்டாட்டியை பார்த்து என் சிலுவைன்னு சொன்னீங்களே பாஸ்கர் பிரதர். ஆமா பிரதர் தலையாட்டிட்டார் பாருங்க. புரியுங்களா? ஆமா, இவ்வளோ நேரம் வரைக்கும் அவர் விடுறதா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், புனிதாமா நீ சேர்ந்து சும, இது வரைக்கும் அந்தம்மா சுமந்தாக, இனிமேல் நீங்கள் சுமக்க வந்துடக்கூடாது. புரியுங்களா? பார்த்து சொல்றார், டே ஜோயல் உனக்கு சில்வர் இருக்கா இல்லைடா? இருக்கா? என்ன சில்வரா இருக்கு? ரைட் கொடுங்க. அவனை விட்டாச்சு. ஆமாம் பார்க்குறான், ஐயோ பாச இதையா சுமத்திட்டு வரான்னு யோசிப்பா. அம்மா தெரசாம்மா உங்களுக்கு சில்வர் இருக்கா இல்லையாம்மா? இருக்கா இல்லையா?
சிலுவையே கிடையாதா? இப்படிலாம் கிடைக்கணும் வாழ்க்கை. அவங்களுக்கு சிலுவை இருக்குங்க, அவங்க பாவம், புரியல? அவங்க சிலுவையே அவங்களுக்கு பெரிய சிலுவை. இப்போ நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, கிறிஸ்டியன் லிவிங்கிறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம்னா, சர்ச்சுக்கு போனோமா, ஆராய்ச்சோமா, பாட்டு பாடினோமா, வாக்கு தத்தத்தெல்லாம் அறிக்கை செஞ்சோமா, வீட்டுக்கு வந்தோமா, மகிழ்ச்சியாக இருந்தோமா, ரைட். எதுவும் நம்மளை ஒன்றும் செய்யாதியா, எதுவும் ஒன்றும் செய்யாது. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பெத்லேகம் பிரயாணம் பண்ணுறது கடினமான பாதை. நீங்கள் பரலோகம் போகிற, நான் பரலோகம் போகிற பாதை இடுக்கமான பாதை, கடினமான பாதை. அப்பா ஈஸியாக சொல்லிட்டார். சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்று. எப்படிங்க சிரிச்சுட்டு போக முடியுமா? சிரிச்சுட்டு போக முடியும்? சும்மாவே சிரிக்காதான் எல்லாம் இருக்குது. சிலலாம் சபையில் அப்படின்னு 2 தான் சிரிச்சா கூட சிரிக்க மாட்டேங்குது, புரியுங்களா? இதில் சிலுவை சுமந்து சிரிக்கணும்னா அது அப்பாட்ட அந்த ரகசியத்தை கேட்காம விட்டேன். கேட்கணும், கஷ்டங்க, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீங்கள் பிரசங்கம் கேட்குறீங்களே, இப்போ இறங்கி லிட்டர்லியாக இப்போ வீட்டில் போய் அனுபவிங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமா. வீட்டில் எல்லாருக்கும் ஒரே புத்தி வருதுன்னு கேளுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் இருக்க எல்லாருமே ஏக சிந்தையாக இருக்காங்களான்னு கேளுங்க. அதாவது ஒன்று முடிவு பண்ணுது, நின்னது முடிவு பண்ணுது, எழுந்தது முடிவு. இப்போல்லாம் சின்னதே முடிவு பண்ணிடுது, பிறந்ததெல்லாம் முடிவு பண்ணுது. தாத்தா உனக்கு எதாவது தெரியுதா? ஆமாம், அதெல்லாம் விடு, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. அதாவது முடிவு பண்ணிடுது, சின்னது பெருசு எல்லாமே முடிவு. ஒரே சிந்தை இல்லை, ஒரே எண்ணம் இல்லை, ஒரே நோக்கம் இல்லை. கடைசி வரைக்கும் என்ன செய்ய போறோன்னே தெரியறதில்லை. கடைசி நேரத்தில் சொல்றது, அப்பா எல்லாம் பார்த்து கொள்வி. அந்த பாட்டு மட்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாடுவாங்க. ஆண்டவர் சொல்ல, அப்பா நீங்களாம் அமைதியாக இருங்க, நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன், விட்டு அப்படின்ட்டு. நன்றாக கவனித்து பாருங்க, சாதாரண விஷயம் இல்லை. நகோமி திட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ பெரிய இடர்கள் நமக்கு வருது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் மனிதரால் இடறுகிறோம், மனிதனுடைய பேச்சினால் இடறுகிறோம், வார்த்தையினால் காயப்படுகிறோம், எவ்வளோ மனம் நொந்து போகிறோம் தெரியுமா? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபையில் வந்து உட்காந்து சந்தோஷமாக போகிறீங்கன்றதுக்காக நான் சொல்ல. நாளையிலிருந்து நீங்கள் சந்திக்க போகிற ஒவ்வொரு கணமும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிற ஒவ்வொரு போராட்டங்களும் கடினமான பாதை. அது ஃபினான்சியலாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக இருக்கட்டும், கடினமான பாதை. அந்த கடினமான பாதையை கடக்கணும்னா தீர்மானம் பண்ணினவன் மட்டும்தான் கடக்க முடியுமே தவிர எல்லாராலும் கடக்க முடியாது. உறவை பெருசா எண்ணுகிறவன் இதையெல்லாம் பெருசா எண்ண மாட்டான். நம்ம சபையில் ஒரு பொண்ணு ஜெயா, யாப்படி அனுப்பிட்டு போடல, அவங்க அப்பா வழியிலையா அம்மா, ஆமாம் அவங்க அப்பா வழியில் அவங்க அக்கா கொடுத்தது, அப்பாவுடைய அக்கா. அவங்க பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஐயாவுக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் எல்லாரும் அவன் கல்யாணம் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளை வந்து உட்காந்துட்டான். பொண்ணை தந்தா நீ தான் தரணுன்ட்டு. இந்த வீட்டில் உட்காந்தான், அந்த வீட்டில் உட்காந்தான், அந்த வீட்டில் உட்காந்தான். கடைசியில் மாமா வீட்டில் வந்து உட்காந்துட்டான். ஐயா சொன்னார், என்ன செய்யறதுன்னு தெரியலங்கய்யா, நீங்கள் தான் முடிவு சொல்லணும். எனக்கு என்ன தெரியும், நீங்களே முடிவு பண்ணுங்கட்டு கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஒரு 4 மாதம் கழிச்சு பொண்ணு கோச்சிட்டு வந்து, ஆமாம் வீட்டில் இருக்கிறா. நான் போகிறேன், என்னையான்னு கேட்டேன். தங்கமான பிள்ளை, தங்கமான பிள்ளை, உண்மையாகவே அவ்வளோ தங்கமான பிள்ளை. சர்டிஃபிகேட் கொடுப்பேன், அவ்வளோ அருமையான பிள்ளை. வாய் திறக்க மாட்டேன். என்ன தெரில, மாமியாருக்கும் அவளுக்கு ஏதோ பிரச்சனை. வந்துட்டா. வந்தோடனே என்னையா பண்ணலான்றேன். இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, கொண்டு போய் விட்டு வந்துடுவோம் அப்படின்னாரு. சரி இப்போ நீங்கள் போயிட்டு வந்துருங்க அண்ணே. அவள் ஒரே வார்த்தை சொல்லிட்டா, அண்ணே நீங்கள் என்ன கொண்டு போய் விடுங்கண்ணே, யாரும் வர வேணாம் அப்படின்னா. நைட்டு 10 மணி. அப்போ ஸ்கூட்ரு ஒன்று இருக்கும். ஸ்கூட்டரை தட்டிட்டு வண்டியில் அந்த பொண்ணை ஏற்றிக்கிட்டு முன்னால் இன்னொரு வண்டியை ஓட்ட சொல்லி போங்கடான்னு சொல்லிட்டு அந்த ஊர் தெரிஞ்சு நேராக போய் நைட்டு 12:30 மணிக்கு அந்த ஊரில் போய் இறங்குறேன். போய் இறங்கினோடனே இந்த பொண்ணு வந்தா, நின்னா. அந்த அவங்க மாமனார் அவங்க இருந்தாங்க. மாமியார் உடனே கேட்டுச்சு, எங்கே வந்த அப்படின்னுச்சு. ஒரு நொடி தவறலைங்க. என் வீட்டுக்கு வந்த கிழவி உனக்கு என்னன்னா, அது என் வீட்டுக்கு வந்தேன்னா அதோட ஆஃப். இன்னை வரைக்கும் ஆஃப். ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எவ்வளோ அற்புதமாக மறையுது. அதுக்கப்புறம் பேச்சுக்கே வேலை இல்லைங்க. அவர் சொன்னாங்க, பாஸ்டர் வண்டிங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க, நாங்கள் முடிஞ்சு போச்சு.
ஆனால் என் வீட்டுக்கு வந்த கிழவி உனக்கு என்னன்ட்டா. அல்லேலூயா. சத்தம் வரமாட்டேது பாருங்க. நாங்கள் சொல்லலாம் தான் நினச்சோம், சொல்ல முடியாமல் போயிடுச்சே. இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் பக்குவப்பட்டிருப்போம். மறுபடி நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உறவை மேன்மையாய் வலுப்படுத்த நினைக்கிறவர்கள் நிச்சயமாய் இடறல் வந்தாலும் எழுந்திருப்பார்கள். இடறல் வந்தாலும் தப்புவிக்கப்படுவார்கள். இடறல் வந்தாலும் முன்னோக்கி செல்வார்கள். ஒருபால் திரும்பி போனால் ரூத்தோ விடாமல் பற்று கொண்டான். ஒரு விஷயத்தை திரும்ப பதிவு பண்றேன். சங்கீதம் 16 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கு. நான் சொல்லுகிறேன், அந்த வரவு உறவாய் மாறினதுனால இவன் சொல்றான், அவர் என் அருகில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிரேக்கப்புக்கு வேலை இல்லை, முறிவுக்கு வேலை இல்லை. கிறிஸ்துவை பற்றிய உறவு உங்களுக்கு முறிவை ஏற்படுத்தக்கூடாது, வலிமையை ஏற்படுத்தணும். அதனக்கூடாது. பவுல் எவ்வளவு அழகாக இந்த டிக்ளேர் பண்றாரு பாருங்க. வாசிக்க விரும்புகிறேன். ரோமர்கள் நிருபம் 8 36 அதுக்கு முன்னாடி 35 படிங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். உமது நிமித்தம். யார் நிமித்தம்? கிறிஸ்துவின் நிமித்தம். ஒன்றும் வரலன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிறோம், சொல்ல முடியாது. எது வேணாலும் நடக்கலாம். கிறிஸ்துவின் நிமித்தமாய் எது வேணாலும் செய்வாங்க. கிறிஸ்து நிமித்தமாய் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கடினமான பாதையை நான் கடக்க நேர்ந்தாலும், சொல்லுங்க பார்க்கலாம், கடினமான பாதையை நான் கடக்க நேர்ந்தாலும். நான் சொன்ன மாதிரி திறக்கணும், வாயை திறக்கணும். கடினமான பாதையில் நான் கடக்க நேர்ந்தாலும். அழுவக்கூடாது. கடினமான பாதைனா கடினமான பாதை தான், அதை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பாதைக்காக நன்றி சொல்லுங்க. அது நமக்கு பாடத்தை தான் கற்றுக் கொடுக்குமே தவிர நம்மளை அழிச்சு போடாது. நமக்கு லெசனை தான் கற்றுக் கொடுக்கும், வந்துடக்கூடாது. புரியுங்களா? ஆமாம், நம்ம பாடலில் கூட இருக்குல்ல, பாடுகள் நஷ்டம் எல்லாம் பாடசாலை ஆக்கினீரே, வந்துடக்கூடாது. அதெல்லாம் நம்ம லைஃபுக்கு ஒரு நல்ல ஸ்டடீஸ் அதெல்லாம். அதனால கஷ்டம் வருது, பாடுகள் வருது, நேரிட்டாலும் சொல்லுங்க பார்க்கலாம், வறுமை நேரிட்டாலும், குறைவு வந்தாலும், தாழ்ச்சி வந்தாலும், குடும்பத்தில் சமாதானம் குறைஞ்சாலும், எந்த சூழல் வந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? சொல்லுங்க. உறவை பெருசா பாருங்க, உரசரதை பெருசா பார்க்காதீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உறவை பெருசா பாருங்க. உரசிட்டு போறதெல்லாம் பெருசா பார்க்காதீங்க. இந்த உரசரதை பார்த்தனால தான் உறவை இழந்துட்டு உட்காந்துருக்குறோம். சொல்லுங்க, ஆய தரது சொல்லுங்க. பக்கத்தில் யாரையும் பார்க்க மாட்டீங்க, ஆமின்னு சொல்லணுமா? இல்லை என்ன ஆத்மாவை ஐயோ 11:10. சரி, பக்கத்தில் பாருங்க பார்க்கலாம். சரி, பக்கத்தில் பாருங்க பார்க்கலாம். சரி அத்தா பக்கத்தில் பாருங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பாச ரொம்ப ஈஸியாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. போனோடனே வீட்டில் சிக்கனை வருன்னு வாங்க, கோழி குழம்பு வைன்னு வாங்க, மறந்துடக்கூடாது. சரிப்பா டயர்டாக வந்திருக்கோம், ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். எனக்கு ஹோட்டலில் சாப்பிட்றது பிடிக்கல, கஞ்சா வச்சாலும் வீட்டில் சாப்பிடணும் போல இருக்குன்னு வாங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாக கடினமான பாதையை சொல்லிட்டீங்க. நாங்கள் படிக்கட்டிலேருந்து இறங்கும் போது தான் பாச கடினமான பாதையே தொடங்குது அப்படின்றீங்க. அதான் மன்னிச்சுங்க, 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன், மறந்துடக்கூடாது. புரியல என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சொல்லுங்கள். உறவை பார்க்குறத விட்டு உரசலை பார்த்துட்டு இருக்காதீங்க. அப்பப்போ உரசல் வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அது இப்படி மோதிட்டு போவோம், கண்டுக்கக்கூடாது. புரியல? இந்த பூனை பார்த்துருக்கீங்களா? அது பார்த்தீங்கன்னா காலில் அப்படி ஒரு 2 வருஷம் நம்மளை இப்படி நெறிட்டு தான் போவோம். அப்படி நெறிட்டு தான். அது மாதிரி பூனை மாதிரி வந்தாலும் சரி, அது எப்படி வந்தாலும் சரி, உரசரதை பெருசாக பார்க்காதீங்க, உரசலை விரிசலாக்க விட்டுறாதீங்க, உறவை வழிபடுத்த பாருங்க. கூட சொல்ற, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ? சொல்லுங்க. வியாகுலமோ சொல்லுங்க. உபத்திரவமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும்
நாம் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர் ஓவர் கம் பண்ணிடுவோம். சொல்லுங்க பார்க்கலாம். உரசல் எல்லாம் என்ன பண்ணிடுவோம்? ஓவர் கம் பண்ணிடுவோம். அதெல்லாம் என்ன பெரிய உரசல் பா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். உரசலையெல்லாம் நாங்கள் ஓரமாக தள்ளிட்டு உறவை மேன்மைப்படுத்துவோம். அதுதான் பாருங்க, ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டார். அவ்வளவுதான். இவ பார்த்தா எப்படா போன்னு சொல்லுவான்னு பார்த்தா நேரா போனா கட்டி பிடிச்சி ஒரு அலுவலது ஒரு முத்தம் கொடுத்துட்டு வந்த வழியே. சொல்லுங்க பார்க்கணும், நம்ம ஆளுங்க நிறைய பேர் வந்த வழியே திரும்பி. என்ன புத சர்ச்சுக்கே போறது இல்லையா? போறது இல்லை. ஏன்பா போறதில்லை? ஏன்பா மனசு சரியில்லை? ஏன்பா என்னத்துக்கு ஜபத்துக்கு வந்தானோ அன்னையிலேருந்து வீட்டில் பிரச்சனையா? இப்போ பாரு, ஒரு பிரச்சனை கிடையாது. என் பொண்டாட்டி வைக்கிற குங்குமத்தை நான் வச்சுக்கிறேன், என் பொண்டாட்டி கொடுக்குறது நான் தடவிக்கிறேன். நிம்மதியாக போகுது, சந்தோஷமா இருக்கிறான், சிரிச்ச முகமாக இருக்கிறான், மகாலட்சுமி மாதிரி இருக்கான். புரியுதா? நான் என்னைக்கு ஜபத்துக்கு வந்தனோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாவே கடினமாகவே இருந்தான். இப்போ எல்லாம் மாறி போச்சு. அவ்வளோதான். எல்லா சாமியும் ஒரு சாமி தான். போ கீழே வசனம் சொல்லுது, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கன்ஃபார்ம் ஆடிங்க. சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது மனசு எங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குதோ அதெல்லாம் பிடிச்சி போய் நேராக கூப்பிட்டு உட்கார வைங்க பார்க்கலாம். இப்போ போன மனசெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுருங்க. கறி கடைக்கு போனது, அந்த கடைக்கு போனது, இந்த கடைக்கு போனது, மற்ற கூட எதெல்லாம் போனது, பசிக்குது, ஆமாம் போகும்போது என்ன சாப்பிட்றது, எந்த கடையில் நிப்பாட்டி வண்டி நிப்பாட்டி சாப்பிட்றது, என்னென்ன யோசனைக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டு உள்ளார கொண்டு வாங்க பார்க்கலாம். ஆமாம், எந்த கடையில் போனால் கம்பங்கூழ் நல்லாயிருக்கும், புரியல, எல்லாத்தையும் இழுத்து போட்டு கொண்டு வாங்க. மறுபடியும் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெயம் எடுங்க. அல்லையா சொல்லுங்க பாருலாம், எல்லாத்தையும் ஜெயம் கொண்டு வாங்க. முடிக்க மாட்டார் அவங்க பாஸ்ட்டு. வேண்டாம், நம்ம ராசு போட வீட்டுக்காரமா சொல்லுது, அவர் என்ன முடிக்க மாட்டார் போல இருக்கு, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் போல இருக்கு. ஆமாம், என்னம்மா செய்கிறது, அவருடைய அன்பை விட்டு நம்மளை எதுவுமே என்ன செய்ய முடியல, பிரிக்க முடியல. இப்படியே ஆறாக நடந்துக்கிட்டு இருந்து கீழே இவனா வடிச்சு கிடிச்சு சோறு போட்டாங்கன்னா 7 நாள் உங்களை வச்சுக்குவோம். சீக்கிரமாக தான் இடம் வாங்கலான்னு கேட்டால் ஒரு ஆள் கூட ஒத்துக்க மாட்டேன்றீங்க. இடம் வாங்கிட்டோம்னா தேக்ஷா வைக்க சொல்லி வடிக்க சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனையே கிடையாது. வேலைக்கு போகிறவங்க போக, ஜெபம் பண்ணுறவங்க பண்ணுங்க, எப்படியாவும் போயிட்டு வந்து சாப்பிட்டு போங்க, இயேசு வருகிறார், அல்லேலூயா அப்படின்னு சொல்லிடுவோம். உலையும் நிறுத்துறதில்ல, ஆராதனையும் நிறுத்துறதில்ல, அப்படியே பரலோகம் போய் சேர்ந்துருவோம். அல்லேலூயா. பிரச்சனையே இல்லை. இது முன்னாடியே சொல்லாமல் விட்டீங்களே. மறந்துடக்கூடாது. முதியோர் இல்லை மட்டும் கிடையாது, அது நம்முடைய விசுவாசிக்கு கிடையாது. மறந்துடக்கூடாது. எத்தனை இல்லை வேணாலும் திறக்கிறேன், நம்ம விசுவாசியை மட்டும் உள்ளார சேர்க்குற மாதிரி ஐடியா இல்லை. 2 பேர் புக் பண்ணி வச்சுருக்காங்க இப்பயே. மறந்துடக்கூடாது. அதனால தான் வேளாண்மையில் கட்டாமே வச்சுருக்கிறேன். புரியல? முதல்ல நீங்கள் பரலோகத்துக்கு கட்டுற வேலையை பாருங்கள். இதெல்லாம் முக்கியமே கிடையாது. புரியல? சிலுவை சுமந்துட்டு போங்க, ரூத்தை போல புறப்படுங்க. ரூத் ஒரே வார்த்தை சொல்லிட்டா, செத்தாலும் சாவை தவிர ஒன்று நம்மளை பிரிக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாருலாம். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவில் உள்ள உறவு விரிசலாகாதபடி பிரிவு ஏற்படுத்தாதபடி கிறிஸ்துவுடைய அன்பில் நிலைத்திருப்பேன். இடரலை பொருட்படுத்த மாட்டேன், உரசலை பொருட்படுத்த மாட்டேன். அதற்கெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது, தேவனே இதை தந்தார் என்று சொல்லி அமைதியாய் இருக்க கடவன். உனக்கு கடவுள் என்னெல்லாம் உன்னை பேர் பண்ண சொல்கிறாரோ அந்த பேர்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய ஃபேர்லாம் அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க பாருலாம். அதனால சொல்லுங்க, தீர்மானத்தோடு போங்க வீட்டுக்கு. மறக்க கூடாது. சுமக்கிறத பற்றி கவலைப்படாதீங்க, பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதனால தீர்மானத்தோடு போங்க. சொல்லுங்க, கிறிஸ்துவின் உறவில் வளருவேன். சொல்லுங்க, உறவில் வளருவேன். பின்வாங்க மாட்டேன், பின் திரும்ப மாட்டேன், வந்த வழியே போக மாட்டேன், அவர் பின்னே போய் கொண்டே இருப்பேன். சிலுவை சுமந்தோரா சீடராகுவோ, சிலுவை சுமந்தோரா சீடராகுவோம். உந்தை வாழ்வீர் தாழ்மை தரிப்போ,
நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, போதும் கைவிடவே மாட்டா. இயேசு தாங்குவா, சொல்லுங்க. அவர் அழைச்சவர் விட்டுருவாரா? போதும் கைவிடவே மாட்டா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே. மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பீ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்துவோமா? ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கிற உறவுல ஒரு நாள் உரசல் வந்துடக்கூடாது, உரசல் விரிசல் ஆயிடக்கூடாது. ஆண்டவரே, பல முறை உம்மை விட்டு நான் தூரம் போயிருக்கிறேன், இருந்தாலும் திரும்ப என்ன அழைச்சவர் நீங்க தான். ஒவ்வொருத்தர் அதை உணர்வோம். We are all backsliders. நம்மளாம் பின்மாற்றம் அடைஞ்சிருக்கிறோம்.
ஏதோ ஒரு சூழல்ல, ஏதோ ஒரு தேவைக்காக, உலகத்தை பார்த்து, உலகத்தில் உள்ளவைகளுக்காக, சில நேரத்தில் பாரத்தினால, கவலையினால, நம்ம சொந்த கருத்துக்களினால கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி இருப்பீங்க. கிறிஸ்து மறுபடியும் உங்களை அழைக்கிறார், மறுபடியும் அழைக்கிறார், மறுபடியும் அழைக்கிறார். பேதுருவை பார்த்து சொன்னார், இவர்கள் எல்லாரும் என்னை அதிகமாக நேசிக்கிறியா? இவர்கள் எல்லாரும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறியா? பேதுரு கடைசியில் சொல்றார், ஆண்டவரே அறிவீரப்பா, அறிவீர். இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், வேணாம் அந்த உரசலம் விரிசலம் வேணாம், உறவை பலப்படுத்து, உறவை பலப்படுத்து. உன்னை அழைச்சது நானு, உனக்கு வேண்டிய கிருபை வரங்களை கொடுத்தது நானு, இன்னை வரைக்கும் உன்னை பாதுகாக்கிறது நானு, பராமரிக்கிறது நானு, தண்ணி ஊத்துறது நானு, இன்னைக்கு வரைக்கும் உனக்கு தேவையானதெல்லாம் ப்ரொவைட் பண்றது நானு. இதுக்கு மேல உன்னை நடத்தி செல்ல மாட்டேனா? ஏன் சோர்ந்து போற? ஏன் ஒரு பாலை போல திரும்பி போடணும்னு ஆசைப்படுற? ரூத்தை போல விடாம பற்றிக்கொள். உன் சிலுவையை சுமந்துட்டு நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இரு. கடினமான பாதையை நான் லகுவா மாத்துவேன். நீ திரும்பி பார்ப்ப ஒரு நாள், அன்னைக்கு சொல்லுவேன், இந்த பாதை வழியா நான் எப்படி ஆண்டவரை நடந்து வந்தேன், நீங்க தான்ப்பா என்ன சுமந்து வந்தீங்க. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே, உங்க உறவுல நான் வலுப்படணும், உங்க உறவுல நான் பலப்படணும். என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அதுக்கு அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை நான் சுத்தம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. என்னை ஃப்ரூட்ஃபுல்லாக மாற்ற போறார். சொல்லுங்க, என்னை ஃப்ரூட்ஃபுல்லாக மாற்ற போறார். ஒரு ரூத்து ஒன்றும் இல்லாத, ஒரு கணவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை இழந்தவளை வாழ்க்கையுள்ளவளா மாற்றி, ரூத்தின் வாழ்க்கையில ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளிர்த்து எழும்புன்னு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி, அப்படியே ஆண்டவர் ஈசாயின் குடும்பத்தில் தாவீதினுடைய சிங்காசனத்தை நிலைக்க பண்ணினது போல உங்க வாழ்க்கையில ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையை தேவன் கட்டளையிடுவார். கனி நிறைந்த வாழ்க்கையை கட்டளையிடுவார். கடினமான பாதையை போல இருக்கிற பாதையை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த பாதை வழியா இயேசு நடந்து போயிருக்கிறார்னா என்னையும் நடக்க வைக்க அவரால் முடியும், முடியும், முடியும். அவர் என் பாவத்தையும் என் பாரத்தையும், உலக பாவத்தையும் பாரத்தையும் சுமந்தே நடந்து போயிருப்பார்னா என்னால் என்னுடைய சிலுவையை சுமந்துட்டு என்னால் போக முடியாதா? முடியும்னு சொல்லுங்க, முடியும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவை பின்பற்றுவேன் சொல்லுங்க, கடைசி வரை இயேசுவை பின்பற்றுவேன் சொல்லுங்க. அவர் உறவுல உரசல் வராதபடி, உரசலே வந்தாலும் விரிசல் வராதபடி நான் காத்துக்கொள்வேன் சொல்லுங்க. உறவுல வலுப்படுவேன் சொல்லுங்க. தகப்பனே, அப்படியா எங்க பிள்ளைகளை நடத்துங்க. ஆவியானவரே, ஒவ்வொருத்தரையும் நடத்துங்க. ஹோலி ஸ்பிரிட் மூவ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் அப்படியே அசைவாடுங்க. இந்த வார்த்தையுடைய வெளிச்சத்துக்குள்ள இன்னும் நடத்துங்க. ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள். இன்னைக்கு நாங்கள் உங்களை விடாம, உங்க அன்பை விடாம, உங்க வசனத்தை விடாம, உங்க உண்மையை விடாம, உங்க பரிசுத்தத்தை விடாம பற்றி கொண்டு உங்களை ஃபாலோ பண்ண எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வழி நடத்துங்க. ஒவ்வொருத்தரையும் காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you, God bless you.